ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கான எபிசோட் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் முத்து கார் ஸ்டாண்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனா அங்கே வராங்க. என்ன மீனா இங்கே என்ன எதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி சத்யா இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அப்படி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சத்யா அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படியாவது சீதாவுக்கு அருண் போலீஸை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ஆனால் முத்து இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத முத்துவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பின்னாடி இருந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பயங்கரமாக நிறைய ஆர்குமெண்ட் போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனாவும் இடையில பேசுகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யாவும் பேசுகிறாங்க. இருந்தாலும் முத்து பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்காமல் ரொம்ப பிடிவாதமாக இந்த விஷயத்தில் பேசுகிறாரு. அது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக ஆர்குமெண்ட் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முத்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சத்யா வந்து மீனாட்ட கேட்குறாங்க. மீனா வந்து ஒன்றும் புரியாமல் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரவி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ சுருதி உட்காந்துருக்காங்க. பார்க்கும்போதுனா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரவி ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் சுருதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தில் ரவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரவியால் பதிலே சொல்ல முடியல. அடுத்து முத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மீனா சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பையும் பார்த்தோம்னா இடையில இப்போ அவங்க சீதாவோட கல்யாண விஷயமாகவும் அருண் போலீஸ் விஷயமாகவும் பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. முத்து பார்த்தோம்னா அதை தொடர்ந்து கண்டித்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே நேரத்தை இங்கே பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரவி வராரு. ரொம்ப சோகமாக வந்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அதாவது புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சுருதி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்லும்போது அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவங்களாம் பேசினதுக்கப்புறம் சரி விடு நான் பேசுகிறேன், இப்போதைக்கு ஹோட்டல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. இப்போ மீனா கேட்குறாங்க, உங்கள் தம்பிக்கு விருப்பம் இல்லாத செய்யக்கூடாதுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க, என் தங்கச்சிக்கு விருப்பமானதை செய்யணுங்கிறத நான் நினைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா முத்து வந்து இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி அது சம்மந்தமாகவும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ இதெல்லாம் நான் பேசினேன்னா நான் எப்பயும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகிடுமே அப்படிங்கிறனால தான் இப்படி அதாவது அவுட்லைன் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எபிசோட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. இப்போ முத்து ரொம்ப பிடிவாதமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. முடியாதுன்னா முடியாது தான் அப்படிங்கிற மாதிரி. மீனா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இடையில கொஞ்சம் ஃபன்களாட்டம் நடக்கணும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மனோஜை வெறுப்பேற்றுறதுக்காக பார்த்தா இப்போ ரோஹிணி வராத ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ரமேஷ் தினேஷ் அப்படி இப்படின்னு. இந்த பக்கத்து பார்த்தா மனோஜ் வந்து ரொம்பவே அப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கார். அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.